ஸோ ஏன்னா அப்போ இருக்கிற சிஸ்டம் பார்த்தீங்கன்னா வெறும் பேங்கிங் நம்மளோட சென்ட்ரலைஸ்டு பேங்கிங் சிஸ்டம்னால ஸோ டிசி அவங்க கிட்ட தான் ஃபினான்ஷியல் சப்போர்ட் வாங்குறாங்க. ஸோ வாங்கி அவங்களாம் இப்போ அவங்க இந்த சென்ட்ரல் பேங்க் தவிர மற்ற பேங்க்ஸ் எப்போ 1980 1969 1980 வரைக்குமே சென்ட்ரல் பேங்க்கில் தான் ஃபினான்ஷியல் சப்போர்ட் அவங்களோட பேங்கிங் டிரான்சாக்ஷன் ஸோ மற்ற ப்ராசஸ் எல்லாமே அந்த பேங்க்கோட எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து டாடா ஸோ இன்னைக்கு நான் வந்து ஐடி சர்வீஸ் வந்து நான் பார்ப்பேன். ஸோ ஐடி சர்வீஸில் நான் எந்த கம்பெனியை டெட்டர்மைன் பண்ணியிருக்கேன்னா டிசிஎஸ். ஸோ உங்கள் எல்லாத்துக்குமே டிசிஎஸ் ஒரு டாப் ஸோ டிசிஎஸ் சொல்ல போனால் ஒரு ஐடி செக்டர் சர்வீஸ் கம்பெனி தான். ஸோ இந்த டிசிஎஸ் எப்போ ஆரம்பிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1958. ஸோ யார் ஆரம்பிச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாடா மோட்டர்ஸ் தான் ஆரம்பிச்சாங்க. ஸோ இது ஆரம்பிச்ச ஸ்டார்டிங்கோட இவங்களோட மோட்டிவ் என்னன்னா பஞ்ச் கார்ட்ஸ்னு சொல்லி ஒரு ப்ராசஸ் தான். ஸோ அந்த பஞ்ச் கார்ட்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா இப்போ நம்ம வந்து இப்போலாம் பேங்க்ல ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணால் நம்ம வந்து ஒரு ரெசிப்ட் ஒன்று கொடுப்பாங்க. ஸோ அப்போ வந்து ஏடா ஜூம் பண்ணி கொடுப்பாங்க. ஜூம்ல இல்லை 1968 to 1980 வரைக்கும் பண்ணாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இவங்க அந்த இந்த இயர்க்குள்ளே இன்னொன்று கொண்டு வந்தாங்க. என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெவலப்பிங் பேங்க்ஸ்னு சொல்லி இன்னொரு செக்டரையும் கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த டெவலப்பிங் பேங்க்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபினான்ஷியல் சப்போர்ட் கொடுப்பாங்க. யார் யாருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ்எம்இ எம்எஸ்எம்இ ஸோ அந்த ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ்க்குலாம் கொடுப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு அப்படியே எலாபரேட்டாக போகும்போது என்ன கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட பிஸ்னஸை வந்துட்டு எக்ஸ்பேன்ஷன் பண்ணாங்க. எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா மோர் தென் 48 கண்ட்ரீஸில் இவங்களோட பிஸ்னஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. ஸோ இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுனால இவங்களோட ஐடி சர்வீஸ் பார்த்தீங்கன்னா எலாபரேட் ஆச்சு. ஸோ வேர்ல்டு ஃபுல்லாக இவங்களோட கம்பெனியும் கொஞ்சம் பிராண்ட் ஆச்சு. ஸோ எந்த டைம்குள்ளன்னு பார்த்தீங்கன்னா 1968 2000 ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த எல்லா கம்பெனிலையுமே இந்த பஞ்ச் கார்ட்ஸ் மட்டும் இவங்க பண்ண மாட்டாங்க. ஸோ என்னென்ன ப்ராசஸில் இவங்க பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பேரோல், அப்புறம் அக்கௌண்டிங், ரீகன்சலைசேஷன் சொல்லிட்டு இந்த 3 ப்ராசஸ் அவங்க மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களோட ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் ப்ராஜெக்ட் எந்த கண்ட்ரி கூடன்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ்ல போரோ கம்ப்யூட்டர்ஸ்னு சொல்லிட்டு ஒரு இண்டஸ்ட்ரி கூட தான் இவங்களோட ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் ப்ராஜெக்ட் பண்ணாங்க. ஸோ அதோட இயர் பார்த்தீங்கன்னா 2001. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 2003ல பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் ஐடி செக்டராக ஒரு பெரிய ஐடி செக்டராக வந்து டாப் ஃபர்ஸ்ட் பிளேஸில் வராங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்களோட இயர்லி ரெவன்யூ பார்த்தீங்கன்னா 1 பில்லியன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2004ல இவங்க வந்துட்டு டாடா இன்ஃபோடெக்னு சொல்லி இன்னொரு ஒரு செக்டரோட எமர்ஜ் ஆகிறாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க பிஸ்னஸை எக்ஸ்பென்ஷன் பண்ணுறதுக்காக. ஸோ நெக்ஸ்ட் 2008ல பார்த்தீங்கன்னா இவங்களோட இ பிஸ்னஸ் ரெவன்யூ பார்த்தீங்கன்னா மோர் தென் 5 பில்லியனை தாண்டிடுச்சு. ஸோ இயர்லி. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2012ல இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணுறாங்க. எப்படின்னா இந்தியாவில் எந்த ஒரு செக்டார்லையுமே பண்ண முடியாத அச்சீவ்மெண்ட். ஸோ என்ன அச்சீவ்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோர் தென் 10 பில்லியன் ரெவன்யூ எடுக்கிறாங்க. ஸோ எப்போ பார்த்தீங்கன்னா 2012ல. ஸோ அப்படியே 2014ல என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை இன்னும்